இன்றைக்கு தெய்வ பிள்ளையே, நீங்களும் நானும் கடைசி காலகட்டத்திலே கடந்து வந்திருக்கிறோம். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், காலங்களும் சமயங்களும் தேசத்தினுடைய நடவடிக்கைகளும் செய்திகளும் எல்லாமே அவர் வருகிறார் என்று சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. கடைசி காலகட்டத்தில் வந்திருக்கிறபடியால் அவன் தேவ பிள்ளையை வேதம் சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கிறது. நீங்களும் நானும் அந்த ராஜ்யத்துக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்பதை என் ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவரும் இழந்து போக கூடாது என்பதுதான் என் ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமுமாய் இருக்கிறது. வேதம் தெள்ளம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் வருகிறார் என்று. வேதத்தில் இருக்கிற எல்லா விதமான அடையாளங்களும் சொல்லுகிறது, அவர் வருகிறார் என்று. தேசத்தின் அடையாளங்கள் சொல்லுகிறது, அவர் வருகிறார் என்று. தேசத்தில் அறிவு பெருகு போகுவோம், தேசத்தில் ஆமே ஜனங்கள் கட்டுக்கடங்காதபடி பெருகுவார்கள், தேசத்திலே ஞானம் பெருகும் என்று சொல்லி அநேக விதமான கடைசி காலகட்டத்தினுடைய அறிகுறிகள் வேதம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அது எல்லாமே இன்றைக்கு தேவ பிள்ளையே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நிறைவேற காலகட்டத்திலே வந்திருக்கிறோம். மறுபடியும் சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதோட 7வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதோட 12வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் அதோட 20வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதோட 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்றும் கிட்டத்தட்ட ஒரே அதிகாரத்துக்குள்ளாய் அநேக தடவை மறுபடியும் மறுபடியும் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். Jesus is coming soon. Hallelujah. நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார் ஐயா, மணவாளனாக அவர் வரப்போகிறார் என்று வேதம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு மனது இல்லை. அநேகர் சொல்லுகிறார்கள், இது ஏமாற்று கூட்டம் என்று. நான் சொல்லுகிறேன், வேதத்தில் உள்ள உறுப்பு என்று அது ஒருபோதும் அழிந்து போவதில்லை, அது ஒருபோதும் பொய் சொல்லுவதில்லை. இயேசு கிறிஸ்து வருவார், அவர் தன்னுடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாய் வரப்போகிறார் என்று வேதங்கள் திருஷ்டாந்தங்கள் தெளிவாக சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறது. தேசத்தின் அடையாளங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, ஒரு விசை கூட இன்றைக்கு அந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்படும்படிதான் மறுபடி கர்த்தர் இந்த விசேஷித்த கூட்டத்தை தந்து மறுபடி கர்த்தர் எச்சரிப்போடு உரைத்துக் கொண்டிருக்கிறார், சீக்கிரமாய் வருகிறேன் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எப்படி வருவாரா? வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதோட 7வது வசனம் சொல்லுகிறது, இதோ மேகங்களுடனே வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா 1:15 சொல்லுகிறது, அவர் ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் அதோட 15வது வசனம் சொல்லுகிறது, அவர் திருடனை போல வருவார். ஆண்டவர் எப்படி வருவாரா? மேகங்களுடனே வருவாரா? அவர் எப்படி வருவாரா? ஆயிரமான பரிசுத்தவான்களோடு கூட வருவாரா? அவர் எப்படி வருவாரா? திருடனை போல வருவாராம் என்று வேதம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. அந்த ஆயிரமான தூதரோடு வரும்போது நாம் எதிர்கொண்டு போகும்படியாய், திருடனை போல வரும்போது மானம் காணப்படாதபடி தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது போல விழித்திருக்கிறவர்களாய், மேகத்தோடு வரும்போது அந்த மகிமையை காண்கிறவர்களாய், இந்த ராத்திரி வேளை தேவனுடைய வசனத்தை கேட்கிற தெய்வ ஜனமே, தேவனுடைய வார்த்தை உரைத்துக் கொண்டிருக்கிறது. அவர் வருகிறார், தன்னுடைய ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாய், ஆயத்தமாக்கப்பட்ட ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாய் வரப்போகிறார். பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனத்தை கூட்டி சேர்க்கும்படியாய் கடந்து வரப்போகிறார். வேதம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் ஒரு முனையிலிருந்து மறுமுனை வரைக்கும் ஆமே தேவ ஜனத்தை கூட்டி சேர்ப்பார்கள். அந்த கூட்டி சேர்க்கப்பட்ட கூட்டத்திலே நீங்களும் நானும் இருக்க வேண்டும். அந்த கூட்டி சேர்க்கப்படுகிற இடத்திலே நீங்களும் நானும் கைவிடப்பட்டவர்களாக மாறப்படக்கூடாது என்றுதான் இந்த ராத்திரிகளை மறுபடியும் கர்த்தர் நமக்கு ஒரு மாபெரிதான வாய்ப்பை கர்த்தர் கொடுத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. மேகங்களுடனே வரும்போது அவருடைய மகிமையிலே நீங்களும் நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளை நம்முடைய வாழ்க்கை ஒரு விசை கூட தகுதிப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி இயேசுவுக்காக ஒப்பு கொடுப்பீர்களானால் சொல்லுகிற தேவ பிள்ளையே, பரலோகம் உண்டு, நரகம் உண்டு, அவர் வருவார் தான். இன்றைக்கு அநேகர் சொல்லுவாங்க இயேசு வருகிறார் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறீங்க. எங்க வந்துட்டாரு? வேத திருஷ்டாந்தமாய் சொல்லுகிறது, அவர் மறுபடியும் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படி வருவேன் என்று சொல்லிவிட்டு போனவர் வரும்படியாக சகல அடையாளங்களும் சகல ஆயத்தங்களும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. சொல்லுகிறது, அவர் வாசற்படியிலே நிற்கிறார். ஆமென். தேவ பிள்ளையே, அவர் வருகிறது யாருக்கும் தெரியாது. அவர் வரும் வேளையை எவருமே அறியார் என்று வேதம் தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. எப்போ வருவார் என்றோ ஆண்டவர் சொல்லவில்லை. வேதம் சொல்லுகிறது, திருடனை போல வருகிறார் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். திருடன் ஒருபோது சொல்லிவிட்டு வருவது இல்லை. திருடன் வருகிற அடையாளங்கள் நமக்கு தருவதில்லை. அதே போல திருடன் ஒரு வீட்டுக்குள்ளே வந்து உடைமைகளை கொள்ளையிட்டு கடந்து போன பிறகு நம்முடைய வீட்டுக்குள்ளாக திருடன் வந்தான் என்று கண்டுபிடிக்க முடியும். அதே போலதான் ஒருவேளை ஆண்டுடைய வருகையிலே கைவிடப்பட்டால் அடையாளத்தின் மூலமாக அதை கண்டுகொள்ள முடியுமே தவிர அவரை பார்க்க முடியாதையா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வேத பிரமாணம் சொல்லுகிறது, வேகத்தோடு வரும்போது ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வரும்போது தூதரோடு வரும்போது நிச்சயமாகவே அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். இந்த ராத்திரி வேளை தேவசனத்தோடு சொல்லுகிறேன், இங்க இருக்கிற ஒருத்தர் கூட கைவிடப்படக்கூடாதையா. இங்க இருக்கிற ஒருத்தர் கூட நரகாக்கிரியிலே தள்ளப்படக்கூடாது என்பதற்காக தேவ சமூகத்தில் கதறிக் கொண்டிருக்கிறேன். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா. இயேசு வருகிறார் கம்பீர நாதத்தோடு, எக்கால தூதனோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு அவர் வருகிறார் என்று வேத பிரமாணம் சுட்டி காண்பிக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 16-14 வசனம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமோ அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் அவருடனே கூட இருப்போம். இந்த கூட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அவரோடு கூட ஆளுகை செய்கிற பரிசுத்த ஜாதியாய் பரிசுத்த கூட்டமாய் இந்த ராத்திரி வேளை பரிசுத்த ஆவியானவர் அநேகரை தொட்டுகிறதை பார்க்கிறேன். Touch of the Holy Spirit. கைகளை தட்டி ஆராதிக்கிறீங்களா? உடபாலபா ஷகரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வருகிறார் மேகங்களுடனே, அவர் வருகிறார் ஆயிரம் தூதரோடு கூட அவர் வருகிறார். திருடனை போல எப்படி வருவாரா? யாராக வரப்போகிறார் என்று வேதத்தில் ஒரு சில காரியத்தை சீக்கிரமாய் சுட்டி காண்பித்து ஒருமித்த ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இந்த ராத்திரியிலும் அநேகரை ஆவியானவரோடு போகிறார். இந்த ராத்திரியிலும் அநேக பிரச்சனைகளுக்கு மாற்ற வர போகிறதா? இந்த ராத்திரியிலும் அநேக பலவீனங்கள் மாற போகிறதா? இந்த ராத்திரியிலும் அநேக அசுத்தாவிகள் வெளியேற போகிறதா? இந்த ராத்திரியிலும் அநேகருடைய சிறையிருப்புகள் உடைக்கப்படுகிறதா? இந்த ராத்திரியிலும் சில அடிமைத்தனங்கள் வெளியேறுகிறதா? இந்த ராத்திரியிலும் பாவ சாபங்கள் ஓடி மறைகிறதா? இயேசுவின் நாமத்தினாலே கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாராக வரப்போகிறார்? ஒன்று, அவர் மணவாளனாக வரப்போகிறார். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அவர் எப்படி வருவார் என்று சொன்னேன்? மேகங்களுடனே வருவார், ஆயிரமான பரிசுத்தவான்களோடு வருவார், திருடனை போல வருவார் என்று சொன்னேன். அவர் யாராக வரப்போகிறார்? மணவாளனாய் வரப்போகிறார். வேதத்தில் வாசிக்க கேட்டோம், நடு ராத்திரியிலே இயேசு மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் காதுகளில் கேட்டோம்.
இருக்கிறது. புறப்படுகிற சத்தம் உண்டாயிற்று. மணவாளன் தன்னுடைய ஜனத்தை, மணவாளன் தன்னுடைய சபையை, மணவாளன் தன்னுடைய மணவாட்டியை ஆயத்தமாக்கும்படியாக அவர் கடந்து கொண்டு வருகிறார். ஆயத்தம் உள்ளவரால் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சத்தம் மணவாளன் வா என்று அழைக்கிற அந்த சத்தம் நம்முடைய காதுகள் கேட்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனாகிய இயேசு மணவாட்டியாகிய சபையாகிய உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தி அழைத்து கொண்டு போகும்படியாக மணவாளனாக அவர் வரப்போகிறாரா? தன்னுடைய சபையை மணந்து கொள்ளும்படியாக வரப்போகிறாராம் என்று வேத தெளிவாய் சொல்லுகிறது. இதனுடைய முந்தைய வசனங்களை நீங்கள் வாசித்துக் கொள்வீர்களானால் 10 கன்னிகைகள், 5 பேர் புத்தியுள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். அவங்களுக்குள்ளே பார்க்கும் போது புத்தியுள்ளவர்களிடத்தில் எண்ணெயும் இருந்தது, பாத்திரத்தில் எண்ணெய் இருந்தது, தீவட்டி இருந்தது. புத்தி இல்லாதவரிடத்தில் தீவட்டி இருந்தது, எண்ணெய் இல்லை. மணவாளன் வர தாமதமாகிற போது நித்திரை மயக்கமாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக தடவை எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு, அநேக தடவை பாவத்தினுடைய கிரியைகளுடைய விளைவுகளை கேட்டு, அநேக தடவை இயேசு வருகிறார் என்று கேட்டு, ஆனா நாட்கள் போக போக நமக்கு ஒரு மனமடி வர ஆரம்பித்தது. நாட்கள் போக போக சோர்வர் ஆரம்பித்தது. அவர் இப்போது வருவது இல்லை என்று சொல்லி நாம் கணித்துக் கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது மணவாளன் தாமதிக்கிறது எதற்கு தெரியுமா? ஒரு ஆத்மா கூட கெட்டு போகிறது அவருக்கு பிரியமில்லை. இனி ஒரு கூட்டம் வைத்து இனி ஒரு கன்வென்ஷன் நடந்தாலும் ஒரு 10 பேராவது இன்னும் ஆண்டுக்குள் திரும்ப மாட்டார்களோ? ஹல்லேலூயா. அதனால தன்னுடைய மணவாளன் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறார். மணவாளன் தாமதமாக அநேகர் ஆமென் நித்திரை மயக்கத்துக்குள்ளாகவும் பாவ படுகொலைகளுக்குள்ளாகவும் சிற்றின்பங்களுக்குள்ளாகவும் தவித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த ராத்திரி வேளை கர்த்தர் சொல்லுகிறார், தேவ ஜனமே, மணவாளன் தாமதிக்கிறது. நீ நித்திரை மயக்கமாக இருக்கல்ல, நீ உணர்ந்திருக்க வேண்டும். உன் தீவட்டி எழுந்து பிரகாசிக்க வேண்டும், நீ ஜொலிக்க வேண்டும், நீ தெளிந்த இருக்க வேண்டும். இதுவரைக்கும் யார் இருப்பார்கள் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் என்னுடைய வேத பிரமாணம், நீங்க சுமந்து கொண்டு வந்திருக்கிற வேத பிரமாணம் தெளிவாய் சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன். முடிவு பரியந்தம் உன் ஆத்மா பிரிக்கப்பட்டாலும் ஆத்மா எழுந்திருக்கும் ஐயா. முடிவு பரியந்தம் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த தெய்வத்தை தான் இந்த ராத்திரி வேளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். யாரை நம்பாத, உலகத்தை நம்பாத, மனுஷனை நம்பி உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை முடித்துக் கொள்ளாத இயேசுவா உன்னுடைய வாழ்க்கை வாழ வைக்கிற தெய்வம் இந்த ராத்திரி வேளை ஒரு மறுஜீவனை மீட்பு நமக்கு வைத்திருக்கிறார். மரித்தால் இந்த உலகத்தோடு முடிந்து போகும், மரித்தால் இந்த உலகத்தோடு வேதனைகள் முடிந்து போகும், மரித்தால் இன்று எதுவுமே பார்க்க வேண்டாம் என்று சொல்லி நாமே வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மறுபடி ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், மறுபடி ஒரு ஜீவன் வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் வேதனைகள் இடத்திற்கு திரும்பி போகாதவனும் இருக்கும்படியாய் இந்த நாளில் ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுத்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை அலங்காரப்படுத்தி, மணவாளனுடைய சத்தம் கேட்கும்படியாக இந்த ராத்திரி வேளை காதுகள் தீவிரித்துக் கொள்ளட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மணவாளனாகிய ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை சேர்க்கும்படியாக வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நடுராத்திரியிலே நித்திரை மயக்கமாக இருந்த போது தட்டப்பட்டது, சத்தம் கேட்டது உண்மைதான். ஆனால் தீவட்டிகளிலே ஆமென் ஸ்தோத்திரம் சரியான எண்ணெய் இல்லாதபடி தடுமாற ஆரம்பிக்கிறார்கள். வேதம் சொல்லுகிறது மணவாளன் வந்துட்டாரு, ஆயத்தம் உள்ளவர்களை அழைத்து கொண்டு போனார். ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களோ, பாத்திரத்தில் எண்ணெய் இல்லாதவர்களோ அவர்களுக்கு நேராக கதவு அடைக்கப்பட்டது. தேவ ஜனமே, கதவு அடைக்கப்பட்டால் தப்பித்துக் கொள்ள முடியாது. பரலோக கதவு அடைக்கப்பட்டால் நீங்களும் நானும் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? முடியவே முடியாது. வேதம் சொல்கிறது இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வேதம் சொல்கிறது சிலுவை பற்றிய உபதேசம்
கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது ஐயா. நாங்கள் ஏறந்த வேதத்தை தூக்கி கொண்டு சுமந்து தெரு தெருவாய் கொண்டு வீடு வீடாக பிரசங்கிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறோம். ஒருவேளை எங்களை பார்த்து அனைவரும் சொல்லுவாங்க, வயிற்று பிழைப்புக்கு திரிகிற கூட்டம். ஆனா எங்களுக்கு தெரியும், உலக பைத்தியம் என்று நினைக்கிறதை ஒரு மேன்மையான பாக்கியம் இதை விட வேறொன்றும் இல்லையா. ஹல்லேலூயா. இங்க பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன் நானே. என் வாழ்க்கையில ஊழியமே பிடிக்காது, ஊழியக்காரலே பிடிக்காது. எது பிடிக்காதுன்னு சொன்னனோ, எது வேண்டாம் என்று சொன்னனோ, எது அருவருப்பு என்று நினைத்தனோ அதையே சுமக்கும்படி, அதையே தூக்கி கொண்டு பிரசங்கம் பண்ணும்படி, தெரு தெருவாய் போகும்படி கர்த்தருக்கு கிருபை பாராட்டினார். அநேக கிராமத்தில் போய் வேதத்தை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடு வீடா தட்டி செபிக்கட்டுமா செபிக்கட்டுமான்னு கேட்டதுண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். அநேக நிந்தனைகளை கேட்டது உண்டு, அநேக அவமானங்களை கண்டது உண்டு. ஆனா எனக்கு தெரியும், நான் தூக்கின வேதத்தினுடைய அருமை என்ன என்று தெரியும். அது அந்த ராத்திரி வேளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. உலக நம்மை பைத்தியமதையா பார்க்கும், உலக நம்மை அவதூறதா பேசும். உலகத்தோடு ஒத்து போவையானால் மனவாளன் வரும்போது தேவ சத்தம் கேட்கப்பட முடியாது. ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். மனவாளுடைய சத்தம் கேட்கப்பட வேண்டுமானால் நம்ம செப்பரேட்டா பிரிக்கப்பட்டதாகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற ஒன்று நம்மை காப்பாற்ற போவது இல்லை. நமக்கு இருக்கிற அந்தஸ்து ஒன்று நம்மை கொண்டு போய் சேர்ப்பது இல்லை. இருக்கிற எல்லாத்தை விட்டு தனிமையா தான் இருக்கணும். அதான் பக்தன் சொன்னா, தனிமையாக கல்லறையிலே இருக்கலாச்சுதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனிமையான வாழ்க்கை கடந்து போக வேண்டும். ஆனால் அதற்குள்ளாக தேவன் வைத்திருக்கிற ஆத்துமா மீட்பு அருமையானது. உங்கள் ஆத்துமாக்கள் கெட்டு போகாதபடி இந்த நாளிலே அந்த தெய்வத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த ராத்திரி வேளை கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் யாராக வரப்போகிறார்? மணவாளனாய் வரப்போகிறார். அந்த மணவாளுடைய சத்தம் காதுகளிலே கேட்கப்பட வேண்டும். காதுகளிலே தேவ சத்தம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் கதவு அடைக்கப்படுகிறது. கதவு அடைக்கப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவ பிள்ளையே, நோவாவுடைய பேழையின் கதவு அடைக்கப்பட்டது. தெய்வமே கதவை அடைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவும் பிரசங்கித்தா, தெரு தெருவாய் பிரசங்கித்தா, வீடு வீடா தட்டி பிரசங்கித்தா, ஜனத்தோடு பிரசங்கித்தா, இனஜன பந்துகளோடு பிரசங்கித்தா. எல்லாரும் அவனை அற்பமா எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் புசித்து குடித்து பெண்ணெடுத்து பெண் கொடுத்து இருந்தார்கள். ஜலப்புழம் வந்து வாரி கொள்ளுகிறது வரைக்கும் உணர்வில்லாதிருந்தார்கள் என்று வேத தெளிவாய் சொல்லுகிறது. இன்னைக்கு நாம் வாழ்கிற வாழ்க்கை அதே வாழ்க்கைதான். ஜனங்கள் இன்னைக்கு ஆமென் உலகத்தோடு கூட ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். தேசத்தோடு கூட இனச்சன பந்துகளோடு கூட கைகோர்த்து கொண்டிருக்க நல்லதுதான். இல்ல தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் அந்த இடத்துல இருந்து கதவு அடைக்கப்படக்கூடாதபடிக்கு தேவ சமூகத்தில் கடந்து வர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. பேழையின் கதவை தேவன் அடைத்தார் என்று வேதம் சொல்லுகிறதா. இந்த ராத்திரி வேளை திறவுண்ட வாசல் இருக்கிறது. இந்த கதவு அடைக்கப்படும். இயேசு வந்தால் இந்த திறவுண்ட வாசலுக்கு நேராய் உன் வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டு கடந்து போய் தேவ சமாதானத்தை நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை உள்ள இடத்திற்கு கடந்து போகாதபடி, வேதனை உள்ள இடத்திலே விழுந்து விடாதபடி தப்புவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் கர்த்தர் இந்த விலையேற பெற்ற நாளை, இந்த அருமையான நாளை உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஒரு மணவாட்டின் தகுதி என்ன? ஒரு மணவாளன் வரும்போது மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும்? ஆயத்தமாய் இருக்க வேண்டும், அலங்காரமாய் இருக்க வேண்டும், தன் வஸ்திரங்கள் பரிசுத்தமாக காத்துக் கொள்ளப்பட வேண்டும். இந்த ராத்திரி வேளை தேவ பிள்ளையே, மணவாளன் வருகிறார் என்று சொன்னால் நமக்கு ஒரு மணவாட்டிக்குரிய தகுதிகள் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலத்தில் வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உலகம் சொல்லுகிற கட்டுக்கதைகளும் உலகம் சொல்லுகிற அநேக பிராணங்களை நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேதத்தை நம்புங்கள் ஐயா. வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தை
அறிந்து கொள்ள வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் சொன்னார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தின பின்பு உங்களை மறுபடியும் அதில் சேர்த்துக் கொள்ளும்படியாக மறுபடியும் வருவேன் என்று சொல்லிவிட்டு போனார். அவர் மறுபடியும் வருகிறவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனத்திற்கு நேராக நம்முடைய செவிகளை சாய்த்துக் கொள்வோமா? வேதம் சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. வேதத்துடைய ஒரு எழுத்தாகலும் ஒரு எழுத்துடைய சிறு உறுப்பாகலும் ஆமென் அழிந்து போவதில்லை என்று வேத பிரமாணம் தெளிவாய் சொல்லுகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டது அத்தனை ஜீவனுள்ளவைகள். பரிசுத்த ஆவியானவராலே வேத வாக்கியங்கள் அருளப்பட்டிருக்கிறது. அது மனுஷனுடைய கட்டுக்கதைகள் அல்ல. இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறது கட்டுக்கதை அல்ல. தேவ ஜனமே, சீக்கிரமாய் இயேசு வரப்போகிறார். இயேசு வரும்போது, மணவாளனாய் வரும்போது அந்த கூட்டத்தில் கடந்து போக வேண்டும் என்று வாஞ்சிக்கிற தேவ பிள்ளையே, நீ செய்ய வேண்டியது இலகுவான காரியம் தான். உலகத்தில் எத்தனை காரியங்களை செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையை தீர்மானித்து பிரயாசப்பட்டு ஜீவனை கருதி ஓடிக்கொண்டிருக்கிறோம். தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேதம் சொல்லுகிறது. மனவனுடைய சத்தம் கேட்க வேதம் சுட்டி காண்பிக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பின் அனுபவம், ரட்சிக்கப்படணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன் தேவனாக ஏற்றுக்கொள்ளும் போது, இரட்சகராக ஏற்றுக்கொள்ளப்படும் போது நீ ரட்சிக்கப்படுகிறாய் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவன் என்று என் வாயினாலே அறிக்கை பண்ணி அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லப்படும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட கையை தூக்கி ஒரு ஆமென் போடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட இயேசு வழிதான். ஆமென். ரட்சிக்கப்படாத யாராவது இருப்பீங்கன்னா அப்படியே சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என் சொந்த இரட்சகராக மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த தேவனாக என் வாயினாலே அறிக்கையிட்டு அவரை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இப்ப நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க. ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது ரட்சிப்பு உண்டாகிறதா? இரண்டாவதாக, ஒரு மணவாட்டி தேவனுடைய சத்தத்தை, மணவாளுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, ஒருவன் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போதுதான் தேவ பிள்ளையே உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவனாய் காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினியும் கந்தகம் எரிகிற நரக கடலிலே தள்ளப்படுவான் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறதா? ஹல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே, மூழ்கி ஞானஸ்தானம் என்பது உண்மை. ஆமென். தெளிப்பு ஒன்று பரலோகம் கொண்டு செல்லாத. ஆமென். தெளிப்பு எல்லாமே இங்க இருக்கிறதற்கு உங்க பெயர் உறுப்பினருக்கு எழுதப்பட்டது. பரலோக உறுப்பினர் ஆகுவதற்காக செய்ய வேண்டியது நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து எப்ப எழுப்புறீர்களோ ஜீவ புஸ்தகத்தில் பெயர்கள் அங்கே குறிக்கப்படுகிறது. அது ஒருபோதும் அழிந்து போகாது. அது எந்தெந்தைக்கு ஜீவனதாக இருக்கும். அந்த ஜீவ பிரமாணம் உங்களுக்கு என்னைக்கும் இருக்கும் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பரலோக அரசாங்கத்திற்கு சட்டத்திட்டம் உண்டு. உலக அரசாங்கத்திற்கு சட்டத்திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். அரசாங்கங்கள் வைத்திருக்கிற அநேக சட்டத்திட்டங்களுக்கு நாமும் அர்ப்பணித்து ஆமென் கீழ்ப்படிந்து நடைமுறைப்படுத்தி அநேக காரியத்தை செயல்படுத்திக் கொள்ளுகிறோம். ஸ்மார்ட் கார்டு இல்லாம ரேஷன் வாங்க மாட்டீங்க. பாஸ்புக் இல்லாம ஆமென் பேங்க்ல போய் நின்று எந்த காரியத்தை செய்ய மாட்டீங்க. இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ஆதார் கார்டு. அல்லேலூயா. அது போட்டாலே நமக்கு என்னெல்லாம் ஒன்று இருக்கிறதோ எல்லாம் அங்க வரும் டீட்டெயில். அல்லேலூயா. ஆமென். உலகத்திற்கு, உலக சட்டத்திற்கு சில சட்டத்திட்டங்களை வைத்திருக்குமானால் பரலோக அரசாங்கமும் நமக்கு ஒரு சட்டத்திட்டம் வைத்திருக்கிறது. ஈஸியான சட்டத்திட்டம் தான். நீ மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கணும். ரமேஷ் சொல்றீங்களா?
ஆமே சொல்றீங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இன்னைக்கு அநேகர் வேதத்திலிருந்து அநேக ஆர்கியுமெண்ட் பண்ணுகிறதை பார்க்கிறேன். மூழ்கி இருக்கிறது எங்க இருக்குது? வேதம் தெளிவாய் சொல்கிறது, மூழ்கி ஞானஸ்தானம் என்பது உண்மையான சத்தியம். ஆமென். திருவிவிலியம் ஆர்சி பைபிள்ல படிப்பீங்கன்னா நம்ம பைபிள்ல கொடுக்கப்பட்ட ஞானஸ்தானம் என்று சொல்லுகிற எல்லா இடங்களும் அங்கே மூழ்குதல் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 100% மூழ்கி ஞானஸ்தானம் என்பது உண்மை. ஒருவேளை அது இல்லை என்று சொல்லி யாராவது சொல்லிக் கொண்டிருப்பீர்களானால் தயவு செய்து இந்த ராத்திரி வேளை சொல்லுகிறேன், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. ஸ்தோத்திர தேவ பிள்ளையை, மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவை என்னுடைய சொந்த இரட்சகராக என்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லும் போது இதுவரைக்கும் செய்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அவர் வரும்போது நமக்கு ஒரு நித்தியத்திலே நம்பிக்கை உண்டு, நித்திய சந்தோஷம் உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, நித்திய கொடி உண்டு, நித்திய வெற்றி உண்டு. என்னுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. என் பிரியமே நிருபதி எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. என் பிரியமே நிருபதி எழுந்து வா, உன்னை சரி சந்திக்கவே. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே, மணவாட்டி சந்திக்க ஆயத்தந்தானா. ஹல்லேலூயா. மணவாளன் ஆகிய ஆண்டவர் கடந்து வர போகிறார். மணவாட்டியாக நாம் அவரை சந்திக்க ஆயத்தம் தானா என்று இன்றைக்கு கேள்விக்குறியா நின்று கொண்டிருக்கிறோம். இந்த தேவ பிள்ளையே, அந்த கூட்டத்திலே மணவாளன் வரும்போது அந்த சத்தம் நம்முடைய காதுகளிலே கேட்கப்பட வேண்டும். வேதத்தில் வாசிக்க கேட்டோம், நடு ராத்திரியிலே மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்பது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளன் வரும்போது கடந்து போக வேண்டுமானால் தேவச்சனமே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகத்தை பெற்று பரிசுத்த ஜீவிதம் செய்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய எல்லா அநியாயத்தை நீக்கி உங்களை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவத்துக்கு பரிகாரியானவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நம்முடைய பாவத்திற்காக அடிக்கப்பட்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. வேதம் சொல்லுகிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, அவருடைய சொந்த இரத்தத்தினாலே கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தார். நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நெருக்கப்பட்டார், நமக்காக அவன் தேவ பிள்ளையை சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிரி அவர் மேல் விழுந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் முழுவதும் வாறு வாராக கிழிக்கப்பட்டது, சாட்டினாலே கொள்ளுக்கு மாட்டப்பட்டு ஒவ்வொரு கண்டங்களாக கிழிக்கப்பட்டது, இரத்தம் ஆறுகளாக ஓடிற்று. இந்த ராத்திரி வேளை கல்வாரி குளம் இரத்த நாளங்களாய் இரத்தங்களாய் இரத்த ஆறுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கல்வாரி குளத்தண்டை இயேசுவண்டை இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறீர்களோ, எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அக்கிரமமாய் இருந்தாலும் சரி, இந்த ராத்திரி வேளை உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை சுத்திகரிப்பதற்கு இயேசுவின் இரத்தம் போதுமானதாய் இருக்கிறது. ஆவியானவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஒரு பாவம் ஒரு மனிதனுக்குள்ள இருக்குமானால் பாவம் கண்களை குருடாக்குறது, பாவம் அடிமைத்தனப்படுத்துகிறது, பாவம் நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது, பாவம் வேதனைக்குள்ளாய் நிறுத்துகிறது. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கலாத்தியர்ல சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. பாவத்தின் கிரியைகள் எப்படி இருக்கும், பாவத்தின் கிரியைகளை குறித்து தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, இந்த பூமியில வாழ்கிற நமக்கு இரக்கம் உண்டு, இந்த பூமியில வாழ்கிற நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, இந்த பூமியில வாழ்கிற நமக்கு ரட்சிப்பு உண்டு. ஒரு இசை கூட கர்த்தர் இந்த விலையேற பெற்ற நாளை தந்து ஜீவனோடு வைத்திருக்கிறது. மறுபடியும் அவருடைய திரும்படியா
உன்னை ஜீவனோடு வைத்திருக்கிறதே அவர்கிட்ட நடந்து வரும்படியாய். நீ இந்த இடத்துல இருக்க வேண்டியவன் அல்ல, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டியவன் அல்ல. என்னைக்கு உலக ஓட்ட முடிய வேண்டியது ஜீவனை தந்து வைத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? நீ மனவாளனோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும்படியாகத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட பாவத்தை மன்னிப்பதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். எப்படிப்பட்ட அக்கிரமங்களையும் மன்னிப்பதற்கு இயேசு போதுமானவராயிருக்கிறார். இன்றைக்கு ரத்தம் அழைத்துக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாய், நம்மளுக்கு மீட்பை கொடுக்கும்படியாய் இரு கரங்களை கூப்பி ஆண்டவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார். இயேசு வா மகனே, உன் பாவத்தை உலகம் ஒருபோதும் மன்னிக்காத. நம்ம செய்கிற பாவங்கள் உலகம் திரும்ப திரும்ப சுட்டி காண்பிக்கும். சாத்தான் திரும்ப திரும்ப சுட்டி காண்பிப்பா, நம்மளை வேதனைப்படுத்துவான், நம்மளை உருவ குத்துவான், சமாதானத்தை கெடுப்பான். ஆனால் இயேசு வரும்போது அவருடைய பாவங்களை ஆழ்கடலில் எறிகிறவரையா, ஆழ்கடலை புதைக்கிறவரையா, ஆழ்கடல் எல்லாவற்றையும் மறைத்து வைக்கிறவரையா, இனி வரும்போது நினைவு கூற மாட்டான். ஹல்லேலூயா. அவர் மன்னிப்பதற்கு தயவருத்த தேவனாய் இருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. பாவம் எப்படி ஒரு மனிதனை குருடாக்குறதோ, பாவம் எப்படி ஒரு மனிதனை அடிமைப்படுத்துகிறதோ, பாவம் வரும்போது நோய்கள் வருகிறது, பாவம் வரும்போது சமாதானம் எடுக்கப்படுகிறது, பாவம் வரும்போது தேவ சமூகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறது. வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசியில் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு தேவனுக்கு நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. புரிந்திருக்கிறோமா? தேவ சமூகத்தை விட்டு தூரமாய் இருக்கிறோமா? ஆண்டுடைய சத்தத்தை கேட்க முடியாதபடி பாவத்துக்குள்ளே விழுந்து கிடக்கிறோமா? இன்றைக்கு கர்த்தர் இந்த நாளை இந்த இடத்துக்குள்ளே கொடுத்திருக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா, இயேசுவை திரும்பி வா. உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு, உன்னை சுத்திகரிப்பதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு, உன்னை விடுவிப்பதற்கு, அவரோடு கூட சேர்த்துக் கொள்வதற்கு அவர் இன்றைக்கு கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கலாத்தில வாசிக்கிறோம், மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரோ, வேசித்தரோ, அசுத்தோ, காம விகாரோ, விக்கிராராதனை, பில்லி சூனியங்கள், பகைகள், விரோதங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், கொலைகள், வெறியல், களியாட்டுகள் என்று சொல்லி அடுக்கிக் கொண்டே போகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21 கடந்து போகும் போது பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் அக்கினி கடலை தள்ளப்படுவார்கள் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. தேவ பிள்ளையே, விளக்கத்திற்கு நேரம் இல்லை, அதற்குள்ளாய் வேதம் சொல்லுகிறது, எப்படிப்பட்ட பாவமாய் இருந்தாலும் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாத ஒரு ஊழியக்காரர் பிரசங்கத்தை கேட்டு என்ன பிரசங்கித்தார் என்று சொன்னால், பெரிய பாவம் செய்தா பரலோகத்தில் அதுக்கு ஒரு இடமா, சின்ன பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு இடமா. ஆமென். எப்படிப்பட்டவர்களுக்கு அங்கே ஆண்டவர் செப்பரேட் இடத்தை வச்சிருக்கிறாரா? ஏனென்று சொன்னால் அவர் நரகத்தில் யாரை போட மாட்டாரா. அவர் இரக்கமுள்ள தேவன், நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவன் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். வஞ்சிக்கப்படாதிருங்கள். சின்ன பாவமோ பெரிய பாவமோ பரலோக ராஜ்யத்தில் இடமே இல்லை. தீட்டுள்ளது அருவருப்பு அங்கே கடந்து செல்ல என்பதை இந்த ராத்திரிகளை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர். ஆமென். பரிசுத்தத்தின் நடுவில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அங்கே ஆமென் தீட்டுள்ளது அருவருப்பை நடப்பிக்கிறது ஒன்றும் அங்கே கடந்து போகாது. அதான் இங்கே கர்த்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும், உங்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும், அபிஷேகம் பெற வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்மை நெருக்கி வருகிற பாவங்களையும் பாரத்தை விட்டு லெக்க நோக்கி நமக்கு வைத்திருக்கிற ஓட்டத்திலே பெருமையாக ஓட கொண்டிருக்கிறோம். ஓட கடவோ நமக்கு ஒரு லெக்கு இருக்கிறது. அந்த லெக்கு தான் ஐயா பரம காணாகிய லெக்கு. ஜீசஸ், ஹல்லேலூயா.
பரம கானானாகிய இலக்கு நேராக பந்தய பொருளை பிடித்துக் கொள்ளபடியாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓட்ட பாதையில முடித்து விடக்கூடாது. அநேகர் ஓடி முடித்தார்கள், அநேகர் ஓடி ஆமை தேவராஜ்யத்தை சுதந்தரித்தார்கள், அநேகர் ஓடி வழியில தாறுமாறி போனார்கள். இந்த ராத்திரி வேளை நம்முடைய ஓட்டம் சரியான இடத்துல போய் லக்கை அடைந்து கானானுக்குள்ளாய் அவரோடு கூட ஆளுகை செய்கிற பாக்கியத்தை இந்த ராத்திரி வேளை கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையா மனவாளனுடைய சத்தத்தை கேட்க முடியாது? பாவம் செய்கிறவர்கள், மாம்சத்தின் கிரியைகளுக்குள்ளாய் இருக்கிறவர்கள், அக்கிரமக்காரர்கள், பொய்யர்கள், விக்கிராராதனைக்காரர்கள் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவனை மறக்கிற எல்லா ஜாதியாரும் நரகத்திலே தள்ளப்படுவார்களா? தேவனை மறக்கிறவர்களுக்கு கூட தேவ ராஜ்யத்தில் இடமில்லை என்று வேத பிரமாணம் தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறது. இந்த ராத்திரி வேளை தேவ ஜனமே, தேவ ஜனமே, ஆண்டவருக்கு தூரம் போனாயோ, பின்வாங்கி போனாயோ, தேவ சமூகத்தை விட்டு ஒழித்திருக்கிறாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காரும் என்று சொன்ன தாவீதை போல எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுவண்டை வருகிறேன், இயேசுவண்டை வருகிறேன் என்று ஒப்புக்கொடுப்பீர்களானால் இந்த ராத்திரி வேளை கர்த்தர்களை விடுவித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களை சுத்திகரித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி ஆண்டவருடைய மகிமையால நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மணவாளனாக வரப்போகிறார். மணவாளனாக மணவாட்டி சபையை சேர்க்கும்படியாய், ஆயத்தமுள்ள தேவஜனத்தை சேர்க்கும்படியாய், பரிசுத்த தூதரோடு கூட மேகங்களோடு கூட ஆகாயத்திலே எக்கால சத்தத்தோடு எழுந்தருளி வருகிறார் என்று இந்த ராத்திரிகளை கர்த்தனமோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை இது உலகத்தில் வாழும் போது நம்முடைய உலக ஓட்டம் முடிந்திருக்குமானால் நம்முடைய காதுகள் மணவாளன் வரும்போது எக்கால சத்தம் காதுகளிலே கேட்கும் என்று வேத தெளிவாய் சொல்லுகிறது. எக்கால துணியோடு அவர் வருகிறார் ஐயா, ஒலிவ வர சாரல இறங்கி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் அவரை காண்பார்களா? அவரை குத்தினவர்களும் காண்பார்கள் என்று வேத தெளிவாய் சொல்லுகிறது. அவருக்கு முன்பதாக ஒன்றுமே மறைக்க முடியாது. அவன் மரித்து போன கல்லறைகளும் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த கல்லறைகள் திறக்கப்படுமா? தேவனுடைய சத்தத்தை கேட்குமா? தேவ ஜனமே, மரித்தவுடன் எல்லாம் முடிந்தது என்று நினைக்காத. அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. உலக ஓட்டம் முடிந்தாலும் எழுந்திருப்ப நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு மனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறதா? நீதியின் கிரீடம், மகிமையின் கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம், அழிவில்லாத கிரீடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ளும்படியாக தான் இந்த ராத்திரி வேளை நம்மை ஆண்டவர் தகுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மணவாளனாய் வரப்போகிறார். மணவாட்டியாக நம்மை சேர்க்கும்படி, பரிசுத்தமில்லை சேர்க்கும்படி, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரை சேர்க்கும்படி அவர் கடந்து வருகிறார். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அவர் யாராக வரப்போகிறார்? எஜமானனாக வரப்போகிறார். சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து கணக்கு கேட்டான். வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டான். இரண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, ஒரு யாராக வரப்போகிறார்? எஜமானனாக வரப்போகிறார். கணக்கு கேட்கிறவராக உன்னுடைய கையில பேசி 30 வரையுள்ள வசனத்தை வாசிக்கும் போது தெளிவாய் சொல்லுகிறது, எஜமான் வரும்போது கணக்கு ஒப்புவிக்கப்படவில்லை என்று சொன்னால் அழுகையும் பற்கடிப்பும் இருக்கிற இடத்துல தள்ளப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஆண்டவர் வருவதற்கு ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஐயா. பல்லோக ராஜ்யத்திலே ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரமாய் வரப்போகிறார். மறுபடியும் அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். எப்போ வருவார் என்று தெரியாதபடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். விழித்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் எஜமானாய் கணக்கு கேட்கிறவராய் ஆமென் தேவ பிள்ளையை கடந்து வருகிறார். உங்க கையில கொடுக்கப்பட்டதற்கு கணக்கு கேட்கப்படும். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக கிருபைகளை கொடுத்திருக்கலாம். ஜெபிக்கிற கிருபையா இருக்கலாம், பாடுகிற கிருபையா இருக்கலாம், வேத வாசிக்கிற கிருபையா இருக்கலாம், பிறருக்காய் ஜெபிக்கிற கிருபையா இருக்கலாம், சுவிசேஷம் அறிவிக்கிற கிருபையா இருக்கலாம். வேதம் சொல்லுகிறது தன் வேலையை அதசதியாய் செய்கிறவர் சபிக்கப்பட்டவனா. கர்த்தர் கொடு கேட்பார். வெகு காலமான பின்பு ஊழியக்காரத்தில் எச்சவனாய் வந்து கணக்கு கேட்கிறார். இங்கே பிரசங்கிக்கிறவே எங்களிடத்தில் கர்த்தர் கணக்கு கேட்பார் ஐயா. நாங்கள் ரெட்டிப்பாய் கணக்கு கொடுக்க வேண்டும். சுவிசேஷத்தை மறைத்து வைத்தால் எங்களுக்கு கணக்கு உண்டு. தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்காவிட்டால் கணக்கு உண்டு. சத்தியத்தை மறைச்சு வைத்தால் எங்களுக்கு கணக்கு உண்டு. நாங்கள் மறைத்து வைத்தோமானால் அழுகை பற்கடிக்கு உண்டாகிற இருளிலே தள்ளப்படுவோம். அந்த கூட்டத்திலே தள்ளப்படக்கூடாது என்பதுக்காக இந்த ராத்திரிகளை தைரியத்தோடு சங்குச்சத்தோடு ஆண்டவரை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகமே எதிர்த்தாலும் சரி, கல்லறி விழுந்தாலும் சரி, இயேசு சொன்ன சத்தியத்தை பிரசங்கிக்காமல் இருக்க முடியாது. இந்த ராத்திரி வேளை கணக்கு ஒப்புவிக்க வேண்டிய ராத்திரியிலே நீங்களும் நான் வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட அநியாயம் செய்தாலும் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். லஞ்சம் வாங்கினா கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். பிறருக்கு விரோதமாக எழுப்பினா கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும். பிறருடைய வாழ்க்கையை அழிக்கும்படி எழுப்பினா, சதி திட்டங்கள் பண்ணினால், என்ன அநியாயம் செய்தாலும் எஜமான் வரும்போது நீ கணக்கு கொடுத்தே ஆகணும். ஆமென், ஆமென், ஆமென். கணக்கு கொடுக்கணும். எஜமானனாக வர போகிறார். அவர் வந்து கேட்கும் போது எத்தனை பேரால சங்கூச்சமாய் தைரியமாய் சொல்ல முடியும்? எஜமானனே, நீர் கொடுத்த வழியிலே, நீர் கொடுத்த சத்தியத்திலே, நீர் கொடுத்த பாதையிலே, நீர் கொடுத்த அபிஷேகத்திலே, நீர் கொடுத்த சத்தியத்திலே நான் இதுவரைக்கும் நின்றேன் ஆண்டவர். இதுவரையும் ஒரு வேளை அசட்டையாய் இருந்திருப்போமானால் இன்னொரு தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒழுங்காக ஆண்டவரை ஆராதிப்பேன், பெற்ற அபிஷேகத்தை பயன்படுத்துவேன், ஆண்டவருக்கு வாழுவேன். எஜமான் வரும்போது அவருக்கு முன்பதாக ஒரு நல்ல மனவாட்டியாய் நான் நிற்பதற்கு, நல்ல ஒரு ஊழியக்காரனாய் நிற்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொன்னால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஜமானாகிய ஆண்டவர் வருகிறார். ஒருவேளை ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்கும் போது என்ன பதில் சொல்லுவோம்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்று கேட்கிற சத்தம் உண்டாகும் போது, எஜமான் கேட்கும் போது உமக்காக நான் என்ன செய்தேன் என்று திருப்பி கேட்க கூடுமோ? சொல்ல முடியும்? இல்லது தீர்மானம் எடுங்க, என் தேசத்துக்காய் ஜெபிப்பேன். நான் சொல்லுகிறேனே, ஜெபிக்க வேண்டியது நம்முடைய வேலை, தூண்டில் போட வேண்டியது நம்முடைய வேலை, விழ வைக்க வேண்டியது அவருடைய வேலை. ஜெபம் கிரியை செய்யும். ஜெபம் தோற்று போதாது, ஜெபம் வெட்கப்படுத்தாது. ஜெபம் நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏவுகணை போன்றது. அது பெரிய போர் ஆயுதம். அது பல அணுகுண்டுகளை பார்க்கலும் வல்லமை நிறைந்தது. அருமையான ஊழியக்காரர் அறிமுகம் சொல்லும் போது சொன்னாரு, காடு மலையும் முட்களுமாய் இருந்த இடத்திலே, தேவன் அறியாத இடத்திலே தேவஜன பரிசுத்த கால்கள் விதிக்கப்பட்ட போது இருள் நிறைந்த இடத்தையெல்லாம் மாற்றி இத்தனை பேர் வெளிச்சத்தில் வந்திருக்கிறோம் என்று சொன்னால், அன்றைக்கு அவர்கள் கர்த்தருடைய வேலைக்காரர்களாய் எஜமானனுக்கு கணக்கு வைத்தபடியால் தானையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எஜமானனாய் கணக்கு கேட்க வரும்போது, எஜமானனே, நான் நம்முடைய சமூகத்தில் நிற்கிறேன், உங்களுக்காய் ஆண்டவரே, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய், தேசத்திற்காய் என்னால ஜெபிக்க முடியும். கொடுக்கிறீர்களா? கர்த்தர் நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமென். பாதரையா பாடினாரு, எஜமானனே, என் இயேசுராஜனே, எண்ணமல்லா ஏக்கமல்லா உங்க சித்தம் செய்வது தானே. சேர்த்து பாடுவோமா?
Hallelujah. Jesus. यजमानने यन्नेसु राजने எண்ணமல்லா ஏக்கமல்லா சீத்த செய்வதுதானே எண்ணமல்லா ஏக்கமல்லா சீத்த செய்வதுதானே எஜமானனே. ஹல்லேலூயா. எஜமானுடைய சித்தம் செய்யபடியாய் எண்ணமும் ஏக்கங்களும் எஜமானனை குறித்தே இருக்கட்டும். அவர் வரும்போது வேலைக்காரரை நாம் எஜமானுடைய கணக்கு கேட்கும் போது நிற்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் கர்த்தர் இந்த ராத்திரி வேளை நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். மூன்றாவதாக அவர் யாராக வரப்போகிறார் என்று சொல்லி நாம் ஒருமித்து ஆராதித்து நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் அவருடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அன்றியோ மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் என்று சொன்னார். யாராக வரப்போகிறார்? மணவாளனாக வரப்போகிறார். ரெண்டு யாராக வரப்போகிறார்? எஜமானனாக வரப்போகிறார். மூன்றாவதாக யாராக வரப்போகிறார்? அரசனாக, ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். ராமே சொல்றீங்களா? அன்றியும் மனுஷகுமாரன் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடு கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ராஜா, ராஜாதி ராஜாவாக, ஆமென் ஸ்தோத்திரம், அரசராக வருகிறார் என்று வேதம் தெளிவாய் சுட்டி காண்பிக்கிறதா? அதோட கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது செம்மறி ஆடுகளை வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அந்த இடத்தில் நிறுத்தப்படும் போது வலது பக்கத்தில் நிற்கிற அவன் செம்மறிகளை பார்த்து, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற ராஜ்யத்தில் பிரவேசித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த கூட்டத்தை ராஜாதி ராஜாவாக ஒரு சேர்த்துக் கொள்ளுவார். மகிமை பொருந்தினவராக சேர்த்துக் கொள்ளுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மகிமை பொருந்தினவர் கடந்து வருகிறார். நம்முடைய ஆண்டவர் யூத ராஜசிங்கமையா, மரணத்தையும் பாதாளத்தையும் பாதாளத்தின் திறவுகோல்களையும் ஜெயித்தெழுந்த யூத ராஜசிங்கத்தின் குட்டிகள் தான் நீங்களும் நாங்களும். யூத ராஜசிங்கத்தின் குட்டிகளை சேர்க்கும்படியாய் ராஜாதி ராஜாவாய் அரசனாய் தூதரோடு கூட மகிமை பொருந்தினவராய் என் ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார் சேர்த்துக் கொள்ளும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் நிற்பதற்கு ரெடியா, இடது பக்கத்தில் நிற்பதற்கு ரெடியா என்பதை இந்த ராத்திரி வேளை தீர்மானித்துக் கொள்ளணும். வலது பக்கத்தில் நிற்பவர்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள் சாத்தானாலே சபிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வலது பக்கத்தில் நிற்பவர்கள் செம்மறி ஆடுகளாக அந்த கூட்டத்தில் நிற்பதற்கு என்ன குவாலிட்டி தகுதி வேணும்னா, ஆமென், ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிப்பின் அனுபவம், பரிசுத்தம், ஆமென், ஞானஸ்நானம் எல்லாம் எடுக்கும் போது பிதாவுடைய வலது பாரிசத்தில் நிற்கிற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை பொருந்தினவராய் ராஜாதி ராஜாவாக, ஆமென், கடந்து வந்து தன்னுடைய ஜனத்தை சேர்த்துக் கொள்ள போகிறாரா? ராஜாதாய் ராஜாக்கள் வரும்போது நான் சொல்லுகிறேன், தேவ பிள்ளையே, அவர் வேற ஒன்று செய்யப்பட்டு வருவதில்லை. இப்போது அற்புதங்களை பார்க்கிறோம், அடையாளங்களை பார்க்கிறோம், விடுதலை பார்க்கிறோம், வியாதிகள் மறைகிறது. ஆனால் தன்னுடைய ஜனத்தை சேர்க்க வரும்போது, ஆமென், அதிகாரமுடையவராய், அதிகாரத்தின் தேவனாய், மகிமை பொருந்தினவராய், அவருக்கு பிறகால வேறொன்று சொல்ல முடியாது. ஒரு அரசனுக்கு ஒரு முத்திரை எவ்வளவு அதிகாரமோ, என் ஆண்டவர் சகல மகிமை உள்ள முத்திரை உள்ள மகிமையின் தேவனாய், பரலோகத்தின் தேவனாக இறங்கி வருவாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாராக வரப்போகிறார்? யூத ராஜசிங்கமாய், ராஜாதி ராஜாவாக, மரணமை கூறுங்க, பாதாளமை ஜெயமங்க என்று மரணத்தையும் பாதாளத்தை
ஜெயித்து ஆண்டவர் வெற்றி சிறந்து இன்னைக்கு கல்லறைகள் ஆமென் சொல்லுகிறது அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். தேவ பிள்ளையே சொல்லுகிறது கல்லறை அவரை அடக்கி வைக்க முடியவில்லை. ஏன்? அவர் ராஜாதி ராஜா ஐயா. அவர் மகிமை பொருந்தின தெய்வம், சகல ஆட்சி செய்கிற தெய்வம். மூன்றாவதாக அவர் யாராக வருகிறார்? அரசனாக ராஜாவாக வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:38 சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அவருடைய நாமத்தினாலே வருகிறார் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவரும் மகிமை பொருந்தினவரும் துதிகள் நடுவிலும் இருக்கிறவரும் ஆகிய தெய்வத்தை தான் ராஜாதி ராஜாவாக ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் வருகிறார் வெற்றியுள்ளவராய் மகிமை உள்ளவராய் சிங்காசனத்தை விட்டு தேவ ஜனத்தை சேர்க்கும்படியாய் தன்னுடைய ஜனத்தை வேறு பிரிக்கும்படியாய் பரிசுத்த கூட்டத்தை பாவத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனத்தண்டை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனத்தை ஆமென் தேவ பிள்ளையை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்த ஜனத்தை வேறு பிரித்து தன்னுடைய சேர்த்துக் கொள்ளபடியாய் பிதாவின் ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளபடியாய் பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற்றும்படியாய் அவர் வரப்போகிறார். நான்காவதாக அவர் யாராக வரப்போகிறார்? நியாயாதிபதியாக வரப்போகிறார். He is judgment. ஆமென். நியாயாதிபதி ஜட்ஜ்மென்ட் பண்ணுகிறவராக வரப்போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 96 அதோட 13 சொல்லுகிறது அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அல்லேலூயா. ஆமென். தேவ பிள்ளையே வேதம் சொல்லுகிறது இனி அவர் வரும்போது இரக்கத்தின் தேவனாய் வருவது இல்லை. இனி வரும்போது விடுவிக்கிறவராய் வருவது இல்லை. இனி வரும்போது கட்டுகளை உடைக்கிறவராய் வருவது இல்லை. இனி வரும்போதோ நியாய தீர்ப்பின் தேவனாய் வருவாரா? வேதம் சொல்லுகிறது அவன் செய்த நன்மைகளுக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நீங்கள் எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பதாக வெளிப்பட வேண்டும். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று வேதம் சுட்டி காண்பிக்கிறது. இனி வரும்போதோ நியாயாதிபதியாய் ஆமென் ஜனத்திற்கு நியாயம் செய்கிறவராய் நியாய தீர்ப்பை கொடுக்கிறவராய் நியாய தீர்ப்பின் தேவனாய் பற்றி எறிகிறவராய் பட்சிக்கிற அக்கினியாய் வெளிப்படுவார். அங்கு இரக்கத்தை பார்க்க முடியாத அதன் ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்திலே பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறார் ஐஸ்வர்யவான் லாசருடைய அவன் கைவிரலை நினைத்து ஒரு நுனி நாக்கு நனையும்படியாக எனக்கு தண்ணீர் வேண்டும் என்று சொன்ன போது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எங்களுக்கு நேராய் ஒரு பெரிய பிளவு உண்டாயிருக்கிறது. அங்கு இருக்கிறவர்கள் ஏறி வருவதில்லை, இங்க இருக்கிறவர்கள் அங்கே கடந்து போவதும் இல்லை. அந்த பெரிய பிளவு பிளக்கப்படும் என்பதால் நியாய தீர்ப்பு தேவன் வரும்போது நியாயாதிபதி ஜட்ஜ்மென்ட் பண்ண வரும்போது தேவ பிள்ளையை அவருடைய சமூகத்திலே சேர்த்துக் கொள்ளபடி இந்த ராத்திரி வேளை கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆயத்தப்படுத்தி வருவாராக. அல்லேலூயா அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நாள் நெருங்குது. கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்தில் வெளிப்படாமல் போனால் எப்படி இருக்கும் என்று வேதத்தில் தெளிவாக சுட்டி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடு என்று சொல்லப்படும் போது நான் சொல்லுவேன் நியாய தீர்ப்பு முதலாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்திலே தொடங்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இங்கே சுவிசேஷங்களுக்கு பஞ்சம் இல்லை, ஆமென் தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை, ஆராதனைக்கு பஞ்சம் இல்லை, சபைகளுக்கு பஞ்சம் இல்லை. வேதத்தை எங்க வேணாலும் தூக்கி கொண்டு போகலாம், தடை இல்லை. ஆனால் எத்தனை இடங்களில் தேவனை ரகசியமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் சவுண்ட் போட்டு ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. சுவிசேஷத்தின் வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கும் போது ஆமென் தேவ பிள்ளையே கன்னியாகுமரி மாவட்டத்திலே சுவிசேஷத்தின் வாசல்களும் திருச்சபைகளும் ஆலயங்களும் கட்டப்பட்டு திறவுண்டு கொண்டிருக்கிறது. ஆமென் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலத்திலே தேவ பிள்ளையே நியாய தீர்ப்பின் கரத்திலே நீ தப்புவிக்கப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா
ஹல்லேலூயா. நியாயாதிபதி என்று சொல்லும் போது பனிஷ்மெண்ட் பண்ணுகிறவராய், நியாயத்தை வெளிப்படுத்துகிற தேவனாய் வருவார். மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய நியாயங்கள் எல்லாம் வித்தியாசமானது. நமக்கு அறிவு கெட்டவிட இருக்கும். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்போ பூலோகத்தை நியாய தீர்க்கும்படியாய் அவர் கடந்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு 5:9 வசனத்துடைய கடைசி பகுதி, இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறாரா. ஹல்லேலூயா. நியாயாதிபதி நியாயத்தை செய்யும்படியாய், தேவ ஜனத்திற்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாய், தன்னுடைய ஜனத்தை சேர்க்கும்படியாய், பரலோக ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாய் நியாயாதிபதி வாசற்படியிலே எழுந்தருளிட்டாரையா, நின்று கொண்டிருக்கிறார். நியாயாதிபதியின் கரம் நமக்கு நேராக நீட்டப்படும் என்பதாகவே இயேசுவோடு ஓடி வாருங்கள். நியாயாதிபதி வரும்போது நம்மை நாம் தினாரித்து அறியும் போது அந்த நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுவோம் என்று வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நியாயாதிபதியாய் வருகிறார். இன்னுமாக வேதம் சொல்லுகிறது, அவர் மேய்ப்பனாய் வருகிறார். பிரதான மேய்ப்பராய் வாடாத மகிமையுள்ள கிரீடத்தை கொடுக்கும்படி வேதம் சொல்லுகிறது, மேய்ப்பனாக வரப்போகிறாரா. ஆறாவதாக வேதம் சொல்லுகிறது, ராசாரியராய் வரப்போகிறாரா, சமாரியராய் வரப்போகிறாரா. இந்த ராத்திரிகளை வரப்போகிற இயேசுவண்டை கடந்து போகும்படி, மணவாளுடைய சத்தம் கேட்கும்படி நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஜீவிதம் செய்வோம். தேவ ஜனமே, நரக கடல் நமக்கு வேண்டாம். இயேசுவண்டை திரும்பி வாருங்கள். நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டத்தை சேர்க்கும்படியாக இயேசு வந்து கொண்டிருக்கும் போது, இன்றைக்கு நம்மை சேர்க்கிற தேவ சமூகத்தில் ஆண்டவருக்கு வாழுகிற ரட்சிப்பின் அனுபவத்தை சேர்ந்தெடுத்துக் கொள்ளுகிற என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறானால், இன்றைக்கு உங்க பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும்படி ஒப்பு கொடுங்கள். ஒரு நாட்களில் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படும் போது நித்திய ராஜ்யத்திலே நம்மை கடந்து போக பண்ணும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. வேதம் சொல்லுகிறது, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லை என்று சொன்னா அக்கினி கடலே தள்ளப்படும். சாதனமாக ஒரு ஆதார் கார்டுல பேர் இல்லைன்னா எத்தனை இடத்துல ஓடி ஓடி பண்ணுவோம். ரினிவல் பண்ணுவதற்காக எத்தனை நாட்கள் அலைகிறோம். பரலோக ராஜ்யத்திலே உன் பெயர் சேர்க்கப்படும்படி இன்றைக்கு கர்த்தர் ஒரு மாபெரிதான மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார்.